அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஜக்தீப் தன்கர் வாஸ் இந்தியாஸ் 14th வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜக்தீப் தன்கர் இந்தியாவின் 14வது துணை குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான ஸ்டேட்மெண்ட் தான். 11 ஆகஸ்ட் 2022 இந்தியாவுடைய 14வது துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்று இருப்பார். ஜக்தீப் தன்கர் tendered his resignation to president under article 67 subclause A அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா அவருடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. எந்த ஆர்டிகிளை பயன்படுத்தி அப்படின்னா 67A அப்படிங்கிற ஆர்டிகிளை பயன்படுத்தி. ஸோ நேற்று அவரோட உடல் நலக்குறைவு அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்லி அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் இங்க 2 ஸ்டேட்மெண்டா பார்த்துருக்கோம். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which article states an election to fill a vacancy in the office of vice president occurring by reason of his death, resignation or removal or otherwise shall be held as soon as possible after the occurrence of the vacancy அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்ப ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு. அந்த வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு வேகன்சி ஏற்படுது. எதனால ஏற்படுது? அவர் இறந்து போயிட்டாலோ இல்ல ரிசைன் பண்ணிட்டாலோ இல்ல அவரை பதவி நீக்கம் செஞ்சுட்டாலோ அவருக்கு அந்த இடத்துல ஒரு வேகன்சி ஏற்படுது இல்லையா? சோ அந்த வேகன்சி ஏற்படுது அப்படின்னா அதற்கான தேர்தலை as soon as possible நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 68 சப் கிளாஸ் 2. இது வைஸ் பிரசிடென்ட்னா தான் as soon as possible அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? கூடிய விரைவில் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய பிரசிடென்ட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு, ரிசைன் பண்ணிட்டாரு, அந்த மாதிரி ஏதாவது பிரசிடென்ட்டுக்கு ரிசைன் பண்ணிட்டாவோ இல்ல அவரை ரிமூவ் பண்ணிட்டாவோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரை அந்த வேகன்சி பிரசிடென்ட் பதவிக்கு உண்டான வேகன்சியை ஃபில் பண்றதுக்கான எலெக்ஷன் 6 மாசத்துக்குள்ள நடக்கணும். சரியா? இதே வைஸ் பிரசிடென்ட்னா as soon as possible. சரியா? அந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 68(2). அடுத்தது, தி லான்ச் வெஹிக்கிள் ஆஃப் நிசார் சேட்டலைட். நிசார் அப்படிங்கிறது நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட லான்ச் வெஹிக்கிள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா GSLV F-16. சரியா? அடுத்தது, நிசார் சேட்டலைட் வில் பி லான்ச்ட் ஆன் July 30, 2025. இந்த நிசார் சேட்டலைட் எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்னா July 30 லான்ச் பண்ண போறாங்க. GSLV F-16 லான்ச் பண்ண போறாங்க. அதுல எல் பேண்ட் ரேடார், எஸ் பேண்ட் ரேடார் அப்படின்னு சொல்லி 2 இருக்க போகுது. சரிங்களா? இந்த எல் பேண்ட் ரேடாரை டெவலப் பண்ணது யாருன்னா நாசா, எஸ் பேண்ட் ரேடாரை டெவலப் பண்ணது இஸ்ரோ. சரியா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? லாஸ்டா, which state government has announced to set up a hornbill conservation center? இருவாச்சி பாதுகாப்பு மையத்தை அமைக்க எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தான் இந்த இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையத்தை அமைக்க போறாங்க. சரியா? எங்கன்னா ஆனமலை புலிகள் காப்பகம் இருக்கு இல்லையா? ஆனமலை டைகர் ரிசர்வ், அங்கதான் அமைக்க போறாங்க. சரியா? இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தான் இதை பண்ண போறாங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.